ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிச்சனில் நான் என்ன மாதிரியான ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன், ஒரு குட்டி கிச்சனாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஆர்கனைசர் சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னுடைய கிச்சனில் இது வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸில் அலர்ட் ஆகிருக்கிற கிச்சன் தான். அது மட்டும் இல்லாமல் எல் ஷேப் கிச்சன்லாம் கிடையாது. அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்கான அந்த மேலே இருக்க கவுண்டர் டாப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாக்கி ஸ்பேஸில் வந்து இவ்வளோ தான் வைக்க முடியும். மேலே வந்து ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் என்னுடைய ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் என்கிட்ட இல்லை. இந்த பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட் மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற ஆர்கனைசர் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரிகிறது மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த டிசைன்ஸுமே எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சூப்பரான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு சேம் கலரில் இருக்கிறது மாதிரி நீங்கள் ஆர்கனைசிங் பண்ணி வைக்கிறப்ப அது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும் உங்களுடைய கிச்சனை. ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டப்பாவோட லிட் வந்து வேறு கலரில் இருக்கும், இங்கிட்டு இருக்க லிட் வந்து வேறு கலரில் இருக்கும். அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவாங்க. பட் ஆர்கனைசிங் பண்ணுறப்போ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அது ரொம்ப மெஸ்ஸியாக காட்டுறது மாதிரி ஃபீலாக இருக்கும். என்னடா ஏதோ டப்பாவாக அடுக்கியிருக்கிறது மாதிரி காட்டும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி கலர் சூஸ் பண்ணுறதுமே உங்களுக்கு கிச்சனுக்கு ஆப்ட் ஆகிறது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த பிங்க் கலர் லிட்டில் இருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப எலகண்ட்டாக கிச்சனாக காட்டாது. இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் இல்லாட்டி ப்ரௌன் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது எல்லா கிச்சனுக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டூல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹேங்கிங் ஸ்டாண்ட் மாதிரி நான் மாட்டியிருக்கிறேன். இது அரௌண்ட் ஒரு 90 ருபீஸ்க்குள்ளே வந்துருச்சு. என்னுடைய கிச்சனில் இருக்கிற திங்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக காசு போட்டு எதுவுமே நான் வாங்கியிருக்கிற மாட்டேன். பெரிய பெரிய வடைச்சட்டி இந்த மாதிரி எல்லாம் ஆணி அடித்து ஹேங் பண்ணிட்டேன். இந்த கவுண்டர் டாப்பில் தான் வந்துட்டு நான் மாவு அரைச்சாலும் கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு செஞ்சாலும் இதெல்லாம் நான் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து அப்படியே வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாமே ஸ்டிக்லேயே தான் இருக்கும், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரிக்கு இருக்கும். இதில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பால் சட்டி, வடைச்சட்டி, சின்ன சைஸ் குக்கர், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நான் இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது இதுன்றதுனால பெரிய பாத்திரத்தில் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேராக எடுப்பேன் இல்லைங்களா ஒரு சில பாத்திரம், அதெல்லாம் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து மிக்ஸி, அப்புறம் வந்து பணியார சட்டி, கேக் பண்ணுறது ஐட்டம்ஸ், ஓவரால் வந்து க்ரோசரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே இந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரேராக எடுக்கக்கூடியதுன்றதுனால கபோர்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இன்னும் கிச்சனுடைய அப்டேட் பண்ண நான் வந்து கிச்சன் டூர் போட்டுகிட்டே இருக்கிறேன். பாருங்கள், இப்போதைக்கு என்னுடைய கிச்சனில் இந்த மாதிரியான ஒரு ஆல்டர் தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் க்ளீனாக வைக்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இப்போ தான் பாத்திரம் கழுவி முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால அந்த இடம் ரொம்ப தண்ணியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஜன்னல் ஏரியாவெல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டேன், அதனாலையும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதுதான் நம்மளோட கிச்சனுடைய ஓவரால் வியூ. இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு கிளாஸ் உடையக்கூடிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே நான் மேலே வச்சுருக்கிறேன். நீங்களுமே உங்களுடைய கிச்சனில் இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி அதையுமே ஒரு டெக்கரேட்டிவ் திங்ஸ் மாதிரி வைக்கல, பார்க்க இன்னும் கிச்சனாக அழகாக காட்டும். கிச்சனில் அதிகமான திங்ஸ் வச்சா தான் கிச்சன் ரொம்ப எலகண்ட்டாக தெரியுன்ற விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸையுமே ஆர்கனைஸ்டாக செப்பரேட் பண்ணி நீங்கள் வைக்கிறப்போ உங்கள் கிச்சன் ரொம்ப அழகாக காட்டும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.